வணக்கம் நண்பர்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்படின்னு கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. ஏதாவது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில 5 மணிக்கா எந்திரிச்சு சூப்பரான ஒரு காப்பிய குடிச்சிட்டு நேரா ஸ்டேடியத்துக்கு கிளம்பிட்டோம். காலையிலே பனி ஓவரா இருந்தனால கையெல்லாம் விரைச்சு போச்சு. அதான் போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண முடியல கைய கீழ வச்சு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லே சொருகிட்டேன் கீழ. எப்பவும் ஹேண்ட் ஸ்டாண்ட நான் தான் தூக்கி சொருகுவேன். இன்னைக்கு அது என்ன சொருகிருச்சு. அதான் செகண்ட் அட்டெம்ப்ட்லே திரும்ப தூக்கி அத சொருகியாச்சு. நாளுக்கு நாள் நானும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேனா அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு நல்லா தெரியுது. இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அப்புறம் சின்ன ஒரு கருத்தூசி போடலான்னு இருக்கேன். கேளுங்க நல்லாருக்கும். நானும் கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருந்திருக்கேன் நண்பர்களே. அடுத்த நாள் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், அடுத்த மாசம் பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலான்ட்டு இப்படியே நாள கடத்திக்கிட்டே தான் இருந்திருக்கேன். உங்களுக்கு 2026 வந்தாலும் சரி, 27 வந்தாலும் சரி, எல்லாமே 24 மணி நேரம் தான். ஜஸ்ட் ஒரு நாள் தான். ஒரு நாள்ல நம்ம எல்லாத்தையும் மாத்த முடியாது. அதனால இருக்கிற டைம வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாற பாருங்க. அப்பதான் நம்மளால மாத்த முடியும். ஒரேடியா ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்தவே முடியாது. அப்புறம் இத ஒரு அட்வைஸா எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். அவ்வளவுதான். டிராயிங்கையும் பயங்கரமா வரைஞ்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லெட்டையும் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளையும் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நீங்களும் டிசிப்ளினா இருங்க. மிச்சத்த நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.